வணக்கம் காட்ஸ் கிப்டி. அதாவது சமீப காலமாக தமிழகம் முழுவதும் இரவு நேர மின்வெட்டு என்பது தலைவிரித்து ஆடி வருகிறது. அதிலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாநகர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் மின்வெட்டு என்பது கோடை காலம் தொடங்கி கடந்த ஒரு மாத காலமாகவே இருந்து வருகிறது. அந்த வகையில் நேற்று இரவு காஞ்சிபுரம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு ஏற்பட்டு பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருவதோடு மாநகரமே இருளில் மூழ்கின. அதிலும் குறிப்பாக பெரிய காஞ்சிபுரம், பிள்ளையார்பாளையம், பல்லவர்மேடு, தாயார்குளம், ஹவுசிங் போர்டு என உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த மின்வெட்டானது ஏற்பட்டுள்ளது. இதனை தொடர்ந்து பொதுமக்கள் தங்கள் வீட்டின் வாசலில் அமர்ந்து பல மணி நேரம் பலர் நீண்ட நேரமாக மின்வெட்டு காரணமாக சாலையோரத்திலே 2 மணி நேரத்துக்கு மேலாக படுத்து உறங்கும் நிலைக்கு தான் தற்போது ஏற்பட்டுள்ளது. அதே போல மின்வெட்டு காரணமாக குழந்தைகள் உள்ள வீட்டினர்கள் வீட்டின் வெளியில் தங்களது குழந்தைகளோடு அமர்ந்தவாறு மின் இணைப்பு திரும்ப கிடைக்குமா என்ற ஒரு ஏக்கத்துடனே காத்திருந்தனர். பலரும் தெருக்களில் குழந்தைகளை தெருவில் உலாவியவாறு தூங்க வைக்கும் ஒரு பரிதாப நிலைக்கு தான் தள்ளப்பட்டனர். அதே போல முதியவர்கள் வெக்கையின் காரணமாக கைகள் விசிறிகளை கொண்டு வீசியபடி அமர்ந்திருக்கும் ஒரு பெரிய ஒரு அவல நிலைக்கு தான் தற்போது தள்ளப்பட்டுள்ளது. அதே போல கர்ப்பிணி பெண்கள் இரவு நேரத்தில் தெருக்களில் அமரும் நிலையும் தள்ளப்பட்டுள்ளது. 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த மின்வெட்டானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்து பலரும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே திமுக ஆட்சி காலத்தில் இத்தகைய ஒரு சூழ்நிலை நிலவியது இருந்தது. அதே போல தற்போது இந்த சூழ்நிலை தொடர்ந்து வருவதாலும் மேலும் இது மாற்றி அமைக்க வேண்டும் என, அதே போல மின்வெட்டு காரணமாக மின்சாரத்துறைக்கு அந்த போன் போட்ட போதிலும் அவர்கள் அந்த போன் அழைப்பை எடுக்கவில்லை எனவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். அதே போல தற்போது ஆட்சியாளர்கள் நம்பி மாற்று எதிர்பார்ப்பை வாக்களித்த நிலையில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் நேரடி கண்காணிப்பில் ஈடுபட்டு இந்த மின் வெட்டு பிரச்சனைகளை உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என பொதுமக்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. காட்ஸ் கிப்டி.